வணக்கம். இதழ் என்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் வனிதாமதி வரதராஜா. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நிறைவேற்றதிகார அரசு தலைவர் முறை காரணமாக சாத்தியமாகியுள்ள எதேச்சதிகார ஆட்சியானது ஜனநாயக சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் சுதந்திரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கேலிக்கூத்தாக்கியுள்ளது. மேலும் சட்டபூர்வமான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கு தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள், தனிநபர்கள், குழுக்கள், நிறுவனங்களுக்கு எதிராக இதனை பயன்படுத்தி உள்ளனர் என சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரஜைகளுக்கு சாதாரணமாக வழங்கப்பட வேண்டிய மனித உரிமை பாதுகாப்புகளை முழுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் கொடூரமான விதிமுறைகளுக்காக பெயர் போயுள்ளது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள் கூட்டணிவு, பயங்கரவாதம் பற்றிய தெளிவற்ற மற்றும் பரந்துபட்ட வரையறையின் அடிப்படையில் கைது செய்வதற்கான மற்றும் காவலில் வைப்பதற்கான அதிகாரங்களை வழங்குகின்றது எனவும் தெரிவித்துள்ளது. இவ்வாறான அதிகாரங்கள் நீதி ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. மேலும் இது பரந்துபட்ட அசாதாரண அரசு தலைவர் அதிகாரங்களையும் வழங்குகின்றது என தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள் அமைப்பு, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது மனித உரிமைகளுக்கு மாத்திரமன்றி நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் ஆகியவற்றிற்கும் அவசியமானது என தெரிவித்துள்ளது. தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லோ வெளிவிவகார அமைச்சர் விஜய ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், இலங்கையின் மீட்புக்கு முக்கிய பங்காற்றிய USAID மற்றும் அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லோ இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்துடன் சந்திப்பை மேற்கொண்டார். இதன்போது இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பொதுவான முக்கிய விடயங்கள் பற்றி கலந்துரையாடினோம். மேலும் இலங்கையின் மக்கள் நலனுக்காக பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை ஆதரிக்க தகுந்த திட்டங்கள், திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் நாம் இணைந்து செயல்படக்கூடிய வழிகளை இதன்போது ஆராய்ந்தோம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டிற்கு விரிவான விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தல் காலத்தில் 361 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் அவை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்க உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களின் பட்டியல் பிமல் ரத்நாயக்கவினால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் அரசு தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அரசு தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும், மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல், சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்கு உட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்தார். பல தசாப்த காலங்கள் நாடு யுத்தத்திற்கு முகம் கொடுத்ததை நினைவு கூர்ந்த அவர், இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும்
ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக கடற்கரையொட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருவதாக அந்த மாகாணத்தின் கவர்னர் தகவல் தெரிவித்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியில் வியாழனன்று அமெரிக்க நேரப்படி காலை 10:44 மணித்துளைக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். மேலும் சான் பிரான்சிஸ்கோ மிருக காட்சி சாலையில் பார்வையாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாகவும் அங்கிருக்கும் விலங்குகள் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் 2ஆம் நிலை சுனாமி எச்சரிக்கையை விடுத்தது. கடற்கரை பகுதிக்கு அருகில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள மக்கள் பதட்டமான மனநிலையில் இருந்தனர். இதனை அடுத்து கடல் கொந்தளிப்பு இல்லாமல் காணப்பட்டதால் விதிக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. இதனால் பிரதமரான 90 நாளில் பதவியை இழந்தார் மிச்சேல் பார்னியர். பிரான்ஸ் நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதனை அடுத்து பிரான்சின் புதிய பிரதமராக மிச்சேல் பார்னியர் தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் இவரது தேர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு போராட்டங்களும் நடைபெற்றன. இதனால் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மிச்சேல் பார்னியருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இவர் தோல்வியடைந்தார். இந்த தோல்வியை தொடர்ந்து தமது பிரதமர் பதவியை மிச்சேல் பார்னியர் ராஜினாமா செய்தார். பிரான்ஸ் வரலாற்றில் 60 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு பிரதமரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நமது செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம். நன்றி.